ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசினருக்கு ஆவணி மாதத்தில் பொருளாதாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? மாதத்துடைய தொடக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? போக போக நன்மைகள் கிடைக்குமா? உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய நிலையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தேவையற்ற வீண் செலவுகள் ஏதாவது ஏற்பட போகிறதா? அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? அந்த பரிகாரத்திற்கான பலன்கள் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கெடு பலன்களிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்கான முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள் யாராவது ரிஷபராசினராக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசியில் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரொம்பவே அமைதியானவங்க. இவங்க எல்லோரையுமே அரவணைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க அவங்க மீது யாராவது விரும்பாதவங்களா, கவனிக்காதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக வெறுக்கக்கூடியவங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ராசிக்காரங்க ரொம்பவே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இவங்க ஒருத்தங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. இந்த ராசிக்காரங்களை காதலிப்பது வெற்றி பெறக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுறதுக்கு சமம். இவங்க சுயசார்பான மனிதர்கள். ஆனால் இவங்களை கவர தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதில் தினமும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களுடனான வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே திருவிழாவாக தான் இருக்கும். இவங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுடைய மனதை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்கள் மீது இருக்கக்கூடிய வாழ்நாள் அப்படின்றது ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் இவங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க, நிறைய அன்பு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு உயிரையுமே கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இவங்களை ஏமாத்திட்ருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, உங்களை கனவுல கூட நினைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னா ரொம்பவே பாவம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டம் அப்படின்றத அனுபவிச்சிட்ருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க. தனக்குன்னு ஒரு ஆசை இருந்தாலுமே நம்மளுடைய வீட்டில் என்ன சொல்கிறாங்க, பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டாயம் கேட்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க ஆசைப்பட்டு ஏமாந்து தான் போவாங்களே தவிர இவங்க ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்றது சீக்கிரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவங்க இயற்கையாகவே கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தலைமை பண்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இவங்க எப்போவுமே சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பக்கூடிய நடத்தை, அன்பு, இது எல்லாமே இவங்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி இவங்களை எப்போவுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது இவங்க பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மனிதர்களை விரும்ப முயற்சித்து பார்க்கவும் பழகவும் உங்களுக்கு கூடுதல் காரணங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களை நேசிக்க 2வது யோசனை தேவையில்லை. அதாவது இப்போ இந்த ஆவணி மாதத்தில் குரு பெயர்ச்சியானது இந்த ரிஷப ராசியினருக்கு நடக்குதுங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க சீக்கிரமாகவே புணர்ச்சி விட உணர்ச்சிகரமான நெருக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. ரொம்பவே இறக்க குணம் அப்படின்றது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சும்மா சீரியலோ ஒரு மூவியோ பார்த்தாங்களா கூட அது அழுகிற சீன் வந்துச்சுன்னா கூட இவங்க நிஜமாகவே அழ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை ஈஸியாக நம்ப வைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி இந்த அன்பு மட்டும்தாங்க. அன்பை சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் செய்ய சொன்னீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் செய்வாங்க. ஆனால்
சில சின்ன சின்ன விஷயங்களை இவங்க கொண்டாடி ரசிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் தான் இவங்க ஆசைப்பட்டது பெருசாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது எதுவுமே கிடைக்காதுங்க. அதனால் இவங்க சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடி அதை ரசிக்கக்கூடியவங்க தான் இவங்க. தலைமுடியை கொதுவது, ஒருத்தவங்களோட தோளில் மற்றொருவர் சாய்ந்து தூங்குவது, நடைப்பயிற்சியின் போது கைகளை கோர்த்து கொள்வது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களையுமே விரும்புவாங்க இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவங்க கூட நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனக்கோட்டையே கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மன வாழ்க்கை அப்படின்றது போன அப்புறம் தான் தெரியும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கவே நடக்காது. இந்த ரிஷப ராசிக்காரர்களோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு ஒன்று கேட்டிங்கன்னா, இவங்க தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க நம்பி நம்பி ஏமாந்து போகிறாங்க. நம்ம நினச்சிட்ருக்க அன்பு யாருக்கிட்டேயுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தனிமையை அவ்வளோ விரும்புவாங்க. அந்த தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வதில் இந்த ரிஷபராசிக்காரங்களில் அடிச்சுக்க ஆளே இல்லை. அவங்களுடைய நிலையான மன உறுதியும் பாறை போல் கடினமான உணர்ச்சிகளும் இருக்கும். இதனால் இவங்க ரொம்பவே ரேராக மற்றவங்க கிட்ட விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கு கட்டுப்படக்கூடிய ஒருத்தங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான எல்லாத்தையுமே அவங்க கடினமாக உழைக்க தயாராக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு உதவி நம்ம தான் இவங்களுக்கு அப்படின்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாவே அவங்க எந்த ஒரு கஷ்டத்தையுமே தாண்டி தன்னோட குடும்பத்துக்காக எந்த எல்லைக்குமே போவாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ரொம்ப அழகான இந்த ரிஷபராசினருக்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்குறப்போ இவங்க இந்த ஆணி மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சொந்த வீட்டிற்கு வந்து வலுவடையவும் செய்கிறார். இதனால் இந்த மாதத்துடையக்கு பிற்பகுதியில் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். மகத்தான காரியங்கள் அப்படின்றது நீங்கள் நிறைய செய்து வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி அப்படின்றது கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க. மாதத்துக்கு முன்னாடி கூடுதல் கவனம் அப்படின்றது உங்களுக்கு தேவைங்க. நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. மனக்குழப்பம் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளால் மட்டும்தான் இந்த குழப்பத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும். உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சுக்கிர பகவானை பிடிக்கும் அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் ஆவணி 1ஆம் தேதி 18/8/2026 அன்று சிம்ம ராசிக்கு சென்றிருக்காரு. இதன் விளைவாக நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ஆவணி மாதமானது இருக்கிறதுங்க. இதுவே நீங்கள் கல்விக்காக எடுத்த முயற்சி அப்படின்றது கைகூடும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அப்படின்றது விலகுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கைகூடும். நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த உத்தியோகம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டமானது ரிஷபராசினருக்கு இருக்குங்க. இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்மத்திற்கு வரக்கூடிய அற்புதமான ஆவணி மாதம் 17ஆம் தேதி பிறக்க இருக்கு. இந்த மாதத்தில் ரிஷப ராசியினருக்கு தொழில், வேலை, குடும்பம் ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகஸ்ட் 17ஆம் தேதியே காலை 7:50 மணிக்கு சூரிய பகவான் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகியிருக்காரு. இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி அவிட்டம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட நிறைய முக்கியமான விசேஷங்கள் அப்படின்றத நம்ம கடைபிடிப்போம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசினருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதமானது இருக்கும். சனி பகவான் வக்கிரமாகி குரு பார்வையில் இருப்பதால் நிறைய நன்மைகள் அப்படின்றது கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு இருக்கும்.
நீங்கள் இழந்த பெருமை, புகழ் இப்படி எல்லாமே திரும்பவும் பெறக்கூடிய யோகம் அப்படின்றது இந்த மாதத்தில் ரிஷபராசினருக்கு இருக்குது. நீங்கள் நினைச்சே பார்க்காத அளவுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டெய்லி உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்திலும், நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் விஷயத்துலேயும் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ஆவணி மாதமானது இருக்குது. நீங்கள் வண்டி வாகனங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பழைய வண்டி ரொம்ப நாள் ஆகுது, நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த காலத்தில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்ருப்பீங்க, சில பேர் நிலம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க, சில பேர் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இது எப்படியாவது முதலீடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு யோகம் அப்படின்றது கிடைக்குங்க. நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே குளித்து முடித்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் சேமிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு பேச்சு மதிப்பு அப்படின்றது நிறைய கிடைக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட வாக்குவாதம் செய்கிறது, சண்டைகள் போடுறது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதீத ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தத்தில் கவனமாக இருக்கணும். விநாயகர், துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குரு பகவானையும் துர்க்கை அம்மனையும் விநாயகரையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசினருக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு தான் பார்த்துருப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி யாராவது ரிஷபராசினராக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.